ஆசியாவின் மிகப்பெரிய சந்தை கோயம்பேடை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். நம்ம நண்பர் ஒருத்தர் புதன்கிழமை ஆனால் காய்கறிகள், பழங்கள், அதுக்கப்புறம் பூக்கள்லாம் வாங்குவார். ஏன்னா அவங்க அப்பா ஒரு சின்னதாக கடை வச்சுருக்காரு. அதுக்காக அவர் கூட போயிட்டு நம்ம ஒரு வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போய் எடுத்திருந்தேன். ஆனால் என்னென்னா நம்ம எடுத்தது நைட் தான், பகலில் இல்லை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் உங்களுக்கு மார்க்கெட்டே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நான் சொல்கிறது இயர்லி மார்னிங் 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பற்றி கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன். சுமார் 295 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள காய்கறிகள், பழங்கள், பூக்களுக்கான ஆசியாவின் மிகப்பெரிய சந்தை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 1996ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த வளாகத்தில் 1000 மொத்த விற்பனை கடைகளும் 2000 சில்லறை கடைகளும் உட்பட 3100 கடைகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பழக்கடை மட்டும் பார்த்தீங்கன்னா 850 போட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் 1,00,000 பேர் இந்த கோயம்பேடு மார்க்கெட் வந்துட்டு போயிட்டு இருக்காங்களாம். அண்ட் அதே மாதிரி 500 முதல் 600 வாகனம் வரை நிறுத்துறதுக்கும் வந்து செல்வதற்கான இடங்களும் இந்த இடத்துல இருக்குது. துணிக்கு கூட ஒரு தனியாக ஒரு கடைங்க அந்த இடம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் போன டைமில் அதை பார்க்க முடியல. மளிகை சாமான் பொருட்கள் விற்கிறதுக்கான கடைகள் இருந்தது, அதை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் நான் ரொம்ப இயர்லியாக போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா என்னால் அந்த அளவுக்கு வீடியோ கவர் பண்ண முடியல. இது இல்லாமல் பகல் ஆரம்பித்த உடனே வெளியில் சின்ன சின்ன கடைகள்லாம் அந்த போட்டிருப்பாங்களா ரோட்டு ஓரத்தில் சொல்லிட்டு அதெல்லாம் வேறு நிறைய இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகமான கடைகள்லாம் இருக்குது. கவுண்டிங் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா 4000 கடத்துக்கு மேலே போயிருக்குன்ற மாதிரி தோணுது. இரவு 2:30 மணிக்கு மேலே இந்த சந்தை இறக்குமதி வியாபாரம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறப்பயே வியாபாரிகளும் வர ஆரம்பிச்சிடாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க, ஏர்லி மார்னிங்கில் வெளியில் போகிறப்ப வண்டியில் தூங்கினே போவாங்க, பார்த்துருப்பீங்க. குட்டி யானையில் பெரிய வண்டியெலாம் தூங்கிட்டே போவாங்க. அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வியாபாரத்தை முடிச்சிடறாங்க. முடிச்சுட்டு அவங்க கடைகளுக்கு வியாபாரம் பண்ண பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே கனரக வாகனங்கள் வந்து சென்னைக்குள்ளே இருந்து வெளியில் போகிறது வர்றதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க இல்லையா. அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி பழ வகைகள்லாம் அங்கே அமையலைங்களா. இப்போ பலாப்பழம் சீசன் வந்ததுனால அந்த பலாப்பழத்துக்கு ஏற்ற ஒரு செக்டார் ஆஃப் ஒதுக்குறாங்க. அந்தந்த டைமில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஒதுக்குறாங்க. நான் போன இந்த 2:30 மணி நேரத்தில் ஒரு பகல் மாதிரியே இருந்துச்சு. வெளிச்சம் மட்டும்தான் இல்லாததை தவிர எல்லாருமே சுறுசுறுப்பாக ரொம்ப வேலை செஞ்சுட்டு நிறைய லாரிகள் வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. வியாபாரிகளும் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பூக்கள் வாங்குறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கூட்டம் மார்னிங்கில் ரொம்ப அலைமோதிட்டு இருந்தது. ஏன்னா கோயில் வாசகள்லையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நிறைய இடத்துல வந்து பூக்கள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இல்லைங்களா. அதெல்லாம் வாங்குறதுக்கு கொள்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த டெக்கரேஷன் பூஸ்லாம் கூட பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து தாமரை பூக்கள் பார்த்தேன். நிறைய விஷயம் இருந்ததுங்க அங்கே கோயம்பேடில். Insta360 வியூவில் 3 பார்ட்டாக நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தாராளமாக போய் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி பிளாக் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்க்க முயற்சி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.